அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நட்சத்திர பலன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நட்சத்திர பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன கிரகங்களோட தசாபத்தி நடக்கும், என்னென்ன கிரகங்களோட இம்பேக்டில் இருப்பீங்க, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். உத்திராடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனுடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசியிலே வரும், மகர ராசிக்கு வரும். இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் சொல்லுவாங்க. உடைப்பட்ட நட்சத்திரம் மூலா நட்சத்திரம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசிக்கு வரும், போராட நட்சத்திரம் தனுசு ராசிக்கு வரும், உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மட்டும்தான் தனுசு ராசிக்கு வரும். உத்திராட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா 2, 3, 4 மகர ராசிக்கு போயிடும். அப்படியே இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம். ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடைப்படாத நட்சத்திரமாக இருக்கும், ஒரே ராசிக்கு தான் வரும். ஆனால் உத்திராடம் வந்து 2 ராசிக்கு வரும், மகரத்துக்கு வரும், உங்களுக்கு தனுசு ராசிக்கு வந்துடும். பொதுவாகவே உத்திராட நட்சத்திரக்காரங்களோட குணாதிசயம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா உத்திராடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நட்சத்திரங்க. இறக்க குணம் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இறக்க குணம் அதிகமாக இருக்கும். டாமினட்டான பெர்சன் இருப்பீங்க. யாருக்கும் அடிபணிச்சு நீங்கள் போக மாட்டீங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு கேட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. தப்புனா தப்பு தான் அப்படிங்கிற அந்த கேட்கக்கூடிய அந்த தன்மையெல்லாம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு யார்ட்டையும் அடிபணிச்சு போக மாட்டாங்க. நிறைய உத்திராட நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலையில் நல்ல ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, நல்ல ஒரு பொசிஷனில் ப்ரைவேட் ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொசிஷனில் சூப்பர்வைசராக இருக்கவங்க, மேனேஜராக இருக்கவங்க, சீனியர் மேனேஜராக இருக்கவங்க, ஹெச்ஆர் போஸ்ட்டில் இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் உத்திராட நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. மேலாதிக்கம் செலுத்துவாங்க, அடுத்தவங்களை கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. இவங்க அடுத்தவங்ககிட்ட அடங்கி போக மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். கோவம் வந்துடும், தப்புன்னா டக்குன்னு கேட்டுருவாங்க. நான் பண்ணது தப்பு கிடையாது, நீங்கள் தான் தப்பு பண்ணீங்கன்னு அப்படியே டக்குன்னு கேட்டுற நட்சத்திரத்தில் இந்த உத்திராட நட்சத்திரம் ஒன்று. இது ஒரு நியாயமான ஒரு அமைப்புங்க. சரிங்களா? நேர்மையாக நடந்துக்குவாங்க. அடுத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறதுல நல்ல ஒரு இறக்க குணம் கொண்ட நட்சத்திரம் சொல்லலாம் இந்த உத்திராட நட்சத்திரம். இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது, மனிதாபிமானம் அவங்ககிட்ட நிறையவே இருக்கும். ஆனால் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட நட்சத்திரம் தான் இந்த உத்திராட நட்சத்திரம். கோவம் அதிகமாக வரும். கண்டிப்பாக உங்களுக்கு கோவக்காரங்களை கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் அடுத்தவங்கள வழி நடத்துறதுல நம்பர் 1 இருப்பாங்க இந்த உத்திராட நட்சத்திரம். இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது, அடுத்தவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க தான். ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் வந்து பிரபஞ்சம், இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற கிரகம் சூரியன் தான். அப்போ அந்த சூரியனோட இந்த தலைமை தாங்கும் பண்பு, அடுத்தவங்களை ஆதரிக்கிறது, அடுத்தவங்களை அரவணைக்கிறது எல்லாமே உங்களுக்கு அந்த குணம் இவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? நல்ல ஒரு நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சூரிய திசை. சரிங்களா? ஆரம்ப பகுதியில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 6 வருஷம் சூரிய திசை நடக்கும். ஏன்னா சூரியன்கிறது 6 வருஷம் திசையை நடத்தும். சந்திரன்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த திசை வரும், 2வதாக சந்திர திசை வந்துடும். இது கடைசி பாதத்தில் பிறந்தீங்கன்னா 1 வருஷம் 1.5 அப்படி தான் வரும். உங்களுக்கு 4ஆம் பாதமெல்லாம் பிறந்துட்டிங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் அந்த மாதிரி தான் வந்துடும். 2வதாக வரக்கூடிய சந்திர திசைங்க. இளம் வயதில் உங்களுக்கு சந்திர திசை வந்துடும். ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வயசில் சந்திர திசை வரும், ஒரு சில பேத்துக்கு 2 வயசுலேயே சந்திர திசை வரும், ஒரு சில பேத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 வயசு 1.5 வயசில் சந்திர திசை வந்துடும். ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 வயசு கம்ப்ளீட்டான சூரிய திசை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சந்திர திசை வரும். அது 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. சந்திரன் 10 வருஷம் திசையை நடத்துவார். சந்திரங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான கிரகம். சரிங்களா? சந்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனோகாரகன், உடல்காரகன் சந்திரன் வந்து உங்களுக்கு 2வது வரக்கூடிய சந்திர திசை ஒரு சில பேத்துக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்கு எடுத்துருது. இப்போ 5 வயசு 6 வயசுக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களோட அம்மாவோட ஆரோக்கியத்துக்கு எடுத்துரும். இல்லை அம்மாவுக்கு வளர்ச்சி இருக்காது, சின்ன வயசில் கஷ்டப்படுற மாதிரி வரும். இல்லை உங்களுக்கே மனக்குழப்பம் இருக்கும், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை. பிறந்த குழந்தை ஒரு 6 வயசு 7 வயசுக்கு அப்புறம் பாருங்கள் ஹெல்த் பிரச்சனை அந்த குழந்தைக்கு வந்துடும். என்ன காரணம்னா சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கும். சந்திரன் 6ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டு ராகுவோடையோ சனியோடையோ, இல்லை 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டு, இல்லை 12ஆம் இடத்துல ராகுவோட சனியோடையோ இந்த சந்திரன் காம்பினேஷன் எல்லாம் இருக்கிறனால அவங்க உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடுது. சந்திரன் நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் சின்ன வயசுலேயே அவங்க அம்மாவோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், அம்மாவுக்கு வளர்ச்சி இருக்கும், தாய்ப்பாசம் கிடைக்கிறது. சின்ன வயசில் ஒரு சில பேருக்கு நல்ல தாய்ப்பாசம் கிடைக்கும். ஜாதகத்தில் சந்திரன் நல்லாயிருக்கும், குருவோட சேர்ந்துருக்கும், சுக்கிரனோட தொடர்பில் இருக்கும். இல்லை சந்திரனே வளர்பிறை சந்திரனாக இருப்பார், பௌர்ணமி சந்திரனாக இருப்பார், கண்டிப்பாக இருப்பார். அப்படி இருக்கவங்களுக்கு தான் சின்ன வயசில் நல்ல தாய்ப்பாசம் கிடச்சி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஒரு சில பேர் சின்ன வயசில் தாய்ப்பாசம் கிடைக்காம போயிடுது, அம்மா விட்டு பிரிஞ்சு போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சந்திர திசையில் தான். இப்போ சந்திரன் கெடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? 3வது வரக்கூடிய செவ்வாய் திசைங்கும் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 15 வயசுக்கு மேலெல்லாம் செவ்வாய் திசை வரும். ஒரு சில பேருக்கு 10 வயசுலேயே செவ்வாய் திசை ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 வயசுக்கு அப்புறமே செவ்வாய் திசை வரும்.
அந்த செவ்வாய் தசை வந்து 7 வருஷம், கிட்டத்தட்ட 15 வயசு போட்டால் கூட உங்களுக்கு 20 22 வயசு வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? அந்த செவ்வாய் தசை தான் அந்த சின்ன குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறது, துருதுருன்னு இருக்கிறது, விளையாட்டுத்துறையில் சாதிக்கிறது, நல்ல ஒரு பேர் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸில் பாருங்கள், ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட்லலாம் பாருங்கள், ஒரு சில பேர் சின்ன 15 20 வயசுலலாம் பாருங்கள் நல்ல முன்னேற்றம், நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குது அவங்க வாழ்க்கையில். நல்ல ஒரு பிளேயராக இருப்பாங்க, செஸ் பிளேயராக இருப்பாங்க. இந்த விளையாட்டுத்துறைங்கும் போது அந்த நல்ல ஆர்வத்தை கொடுத்துரும். என்ன காரணம்னா இந்த செவ்வாய்ங்கிறது விளையாட்டுக்கு உண்டான கிரகம். அந்த 20 22 வயசுக்கு அப்புறம் 22 வயசு முடியும் போதே ஒரு சில பேர் நல்ல ஒரு பொசிஷனில் வர்றாங்க பார்த்தீங்களா, விளையாட்டில் ஆர்வம் வந்து அதில் நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கிறதெல்லாம் இந்த செவ்வாய் திசையில் நடக்கிறது பார்க்க முடியுது. என்ன காரணம்னா ஜாதகத்தில் செவ்வாய் கெடாமல் குரு உங்களுக்கு தொடர்பில், சுக்கிரன் தொடர்பில், சந்திரனோட தொடர்பில் இருந்துச்சுன்னா செவ்வாய் தசை பக்காவாக வேலை செய்யும். இதே செவ்வாய் வந்து சனியோடு இருக்கக்கூடாது, ராகுவோட சம்மந்தப்படக்கூடாது, கேதுவோடலாம் இருக்கவே கூடாது, செவ்வாய் இருக்கக்கூடாது. அதேமாதிரி செவ்வாய் அஸ்தமனமும் ஆகக்கூடாது. சூரியனோட சேர்ந்துச்சுன்னா செவ்வாய் கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். இந்த அமைப்பெல்லாம் இருக்கிறவங்க செவ்வாய் தசையில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்ல ஜாதகத்தில் நல்ல செவ்வாய், நல்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுபகிரகங்களோட தொடர்பில் இருக்கவங்களுக்கு செவ்வாய் தசை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குது. அவங்க தான் விளையாட்டுத்துறையில் சாதிக்கிறவங்களாக இருக்காங்க. அதுவும் அந்த 3வது அந்த சூரியன், உங்களுக்கு சந்திரன், செவ்வாய், 4வது வரக்கூடிய ராகு திசைன்னு ஒன்று வரும். சரிங்களா? அது முக்கியமான திசை உங்களுக்கு. அந்த ராகு திசை தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். 20 வயசுக்கு மேலே ராகு திசை வருங்க. கிட்டத்தட்ட 40 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு திசை நடக்கும். அந்த ராகு திசையில் ஒருத்தர் நல்லா வாழ்கிறாங்களா இல்லை கெட்டு போகிறாங்களா அந்த ராகு தான் தீர்மானிக்கும். ராகு சுபகிரகங்களோட தொடர்பு இல்லாமல் பாவகிரக தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், உலகத்தில் இருக்க அத்தனை பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாமே இந்த ராகு திசையில் தான் கொடுக்கும். இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு தெரியும், சின்ன வயசில் வந்த ராகு திசை உங்கள் வாழ்க்கை எப்படி புரட்டி போட்டுச்சு. தேவையில்லாத லவ் ஃபெயிலியர் வரும், அடுத்தவங்களோட தேவையில்லாத கான்டாக்ட் வரும், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஏற்படும். அத்தனை கெட்ட பழக்கங்களெல்லாம் ராகு திசையில் தான் கொடுக்கும். மைண்டு மாற்றி விட்டுரும். ராகுங்கிற ஒரு இருள் கிரகம், போகக்காரகன், போகத்தை கொடுக்குற கிரகம் ராகு. அவர் சுபகிரகங்களோட சேர்ந்து நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா ராகு திசை நல்லா கண்டிப்பாக உங்களுக்கு கொட்டி கொடுக்குற ராகுவாக தான் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ராகு நல்ல அமைப்பில் இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். நடு ரோட்டில் கொண்டு வந்து விடுறது, வேலையே சரியாக வேலை கிடைக்காமல் இருக்கிறது, தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது, இந்த 40 வயசு வரைக்கும் கஷ்டப்படுறது எல்லாமே இந்த ராகு திசையில் தான். ராகு நல்லா இருந்துச்சுன்னா 20 22 வயசுலேயே அவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி விட்ரும். நிறைய உத்திராட நட்சத்திரக்காரங்க பாருங்கள், பிறந்ததுக்கப்புறம் ஒரு 20 வயசுக்கு மேலே வெளியூரில் இருப்பாங்க, அல்ல வெளிநாட்டில் இருப்பாங்க. ராகு திசையில் தான். இல்லை சின்ன வயசில் அப்ராடு போய் செட்டில் ஆகிருப்பாங்க. இந்த ராகு திசையில் தான் நடந்திருக்கும், கண்டிப்பாக நடந்திருக்கும். ராகு நல்ல இடத்துல இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு, வெளிதேசம், வெளி மாநிலம் தான். ராகு நல்ல அமைப்பில் இல்லைன்னா உள்ளூர்லேயே கெட்ட பேர், உள்ளூர்லேயே அசிங்கமானப்படுறது, வேலை இல்லாமல் பணத்துக்கு கஷ்டப்பட்டு கடனில் போய் மாட்டுறது எல்லாம் இந்த ராகு திசையில் தான் கொடுக்கும். இப்போ ராகு குருவோட தொடர்பில் இருக்கணும், சுக்கிரனோட தொடர்பில் இருக்கணும், வளர்பிறை சந்திரனோட தொடர்பில் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 3 6 10 11ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா கொட்டி கொடுக்குற யோக ராகுவாக தான் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய குரு திசைங்க 16 வருஷம், 55 60 56 வயசு வரைக்கும் குரு திசை நடக்கும். அந்த குரு திசையில் தாங்க ஒரு சில பேர் 40 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு 42 வயசுக்கு அப்புறம் தான் டெவலப் ஆகுறாங்க. என்ன காரணம்? அந்த ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கும். மேஷ லக்னத்தில் பிறந்திருப்பாங்க, குரு யோகத்தை செய்கிற கிரகமாக இருக்கும். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு திசை பெருசாக வேலை செய்யாது. மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க, கடக லக்னத்தில் பிறந்தவங்க, சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க, தனுசு, மீனம், விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் குரு திசை பக்காவாக வேலை செய்யும். அவர் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்துட்டாருன்னா, லக்ன திரிகோணத்தில் இருந்தாருன்னா, இல்லை லக்ன கேந்திரத்தில் இருந்தால் கூட குரு நல்ல யோகத்தை தான் கொடுக்குது. இப்போ அந்த இடத்துல குரு திசை வரும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 56 வயசு வரைக்குமே, 55 56 வயசு வரைக்குமே ஒரு ராஜ வாழ்க்கைன்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் 55 வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 19 வருஷம், கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 73 74 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி திசை நடக்கும். அந்த சனி வந்து கிடக்கூடாதுங்க. ஒரு சில பேர் 55 வயசில் டவுன் ஆகுறாங்க பாருங்கள், 55 வயசுக்கு அப்புறம் நோய் வாய்ப்படுறாங்க. இல்லை ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 55 வயசுக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது, நடு ரோட்டுக்கு வந்துடுறாங்க. ஆரம்பத்தில் நல்லா இருந்தாங்க சார், பின்வாழ்க்கை எனக்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் ஆரம்பத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லை, எனக்கு சனி திசை தானே நல்லா தான் இருக்குங்கிறாங்க. என்ன காரணம்? ஜாதகத்தில் சனி கெடாமல் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் துலாம் லக்னத்தில் பிறந்திருப்பீங்க, மிதுன லக்னத்தில் பிறந்திருப்பீங்க, கன்னி லக்னத்தில் பிறந்திருப்பீங்க, மகர கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்குலாம் சனி திசை பெருசாக கெடுக்காது. அதுவும் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும், துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும், கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்குலாம் சனி திசை நல்லாவே வேலை செய்யுங்க. நல்ல இடத்துல இருந்தாருன்னா சனி பக்காவாக வேலை செஞ்சிடும். 19 வருஷம் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 73 74 வயசு வரைக்கும் ராஜ வாழ்க்கைன்னு சொல்லலாம். அப்போ சனி கிடக்கூடாது ஜாதகத்தில். சிம்ம லக்ன கடக லக்னக்காரங்களுக்கு சனி மறைமுகமாக நல்லா இருக்கணும், உபஜயஸ்தானத்தில் இருக்கணும். இதே வந்து சனி வந்து நல்ல ஒரு இடத்துல நல்லா இருந்து உங்களுக்கு செவ்வாயோட தொடர்பு, ராகுவோட தொடர்புலாம் இருந்தாருன்னா அந்த சனி திசை நல்லது பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றுமே பண்ணாது. நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அனுபவப்பட்டிருப்பீங்க. 50 55 வயசுக்கு அப்புறம் அந்த சனி திசை உங்களுக்கு ஒன்றுமே பண்ணியிருக்காது.
இது எல்லாமே அவங்கவங்க பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி, கிரகங்கள் அமர்ந்த இடம், கிரகங்களோட பொசிஷன் எப்படி இருக்குது, இதை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? நீங்கள் வந்து உத்திராட நட்சத்திரம் தெரிஞ்சிருச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட குணமும் தெரியும். நீங்கள் எப்பேற்பட்டவங்க, நல்லவங்க, எப்படி மனசாட்சிப்படி நடப்பீங்க, இறக்க குணம், ஈவிறக்கம், அன்பு பாசத்து கட்டுப்பட்டவங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி தாங்க முக்கியம். சரிங்களா? நீங்கள் என்ன தான் நல்லவங்களாக இருந்தாலும், இறக்க குணம் இருந்தாலுமே, அன்பு பாசத்து கட்டுப்பட்டவங்களாக இருந்தாலும், நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். தசாபுத்தி மீறி வேறு எதுவுமே வேலை செய்யாது. கோச்சார பலனோ ராசி பலனோ இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்யாது. அதெல்லாமே 15-20% தான். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். அந்த தசாபுத்தி தான் ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதுபடி தான் உங்களோட வாழ்க்கை போகும். அப்படி தான் உங்கள் வாழ்க்கையை இயக்கிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? உங்கள் வயசு என்ன, ஏஜ் என்ன, என்ன தசாபுத்தி, உங்கள் நட்சத்திர பாதம் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, 1ஆம் பாதமா, 2ஆம் பாதமா, 3, 4ஆம் பாதமா, இப்போ உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, இனிமேல் லைஃப் எப்போ மாறும், எப்படி இருப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.